சட்னி வந்து இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துடலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டு வந்த பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு இதை போட்டுட்டு 1 நிமிஷம் வதக்குனா போதும் வெங்காயத்தை. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. லைட்டாக அந்த அப்படி கலர் மாறி வரும்போது நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடலாம். மிளகாத்தூள் காரத்துக்கு தந்தபடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி இலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன். புதினா டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா நீங்கள் புதினா இலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் ஆக்கிடுங்க. இதை நல்லா ஆறட்டு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை, வெங்காயம் வதக்கி வச்சது, உப்பு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அரைச்சிடலாம். இப்போ சட்னி வந்து அரைச்சாச்சு. வேண்டிய அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளித்து ஊற்றி கலந்து எடுத்துருங்க. சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் இதை.